சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்துல இறந்த 41 பேருக்கும் விஜய் 20 லட்சம் தலா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. அப்ப விவசாயிங்களுக்கு பாம்பு கடிச்சு இறக்குற விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கல, யானை மிதிச்சு சாகுற விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கல, வனவிலங்குகள் கடிச்சு சாகுற விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கல? அப்ப நான் போயிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகவா இல்ல பொதுக்கூட்டத்துக்கு போய் சாகவா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இதை ஒரு இடத்துல அவங்க படிச்சாங்களா, அது மனசை ரொம்ப பாதிச்சிருச்சான். அதுக்கு நம்ம நண்பர்களும் கமெண்ட்ல போயிட்டு ஃபுல்லா சூப்பரா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் கூடவா யோசிக்கல நீங்க? அதாவது எதிர்பாராத விபத்துக்கு அதிகமா அமௌண்ட் கொடுக்கலாம், ஆனா இந்த பாம்பு கடிச்சு சாகிறது, யானை மிதிச்சு சாகிறது, இதுக்கெல்லாம் அதிகமா அமௌண்ட் ஒரு 30 லட்சம் அறிவிச்சு பார்த்தாங்கன்னா கவர்மெண்ட், எத்தனை பேர் பாம்பு கடிச்சு சாவாங்க தெரியுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. இந்த கல்லன் படம் கூட பார்த்திருப்பீங்க, ஜிவி பிரகாஷ் நடிச்ச படம். யானை மிதிச்சு செத்தா 5 லட்சங்கிறதுக்காக யானை காலை ரெடி பண்ணி ஒருத்தனை கொண்டு போய் மிதிச்சு சாகடிப்பாங்க. அந்த மாதிரி கூட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கு. உண்மையான விவசாயிகளை கொல்லுவாங்க நிறைய பேரு, பணத்துக்காக ஏகப்பட்ட பேர் சாகடிப்பானுங்க, விவசாயியை பிடிச்சி சாவடிப்பாங்க. இதெல்லாம் யோசிக்காம வீடியோ போடாதீங்க. அதாவது எதிர்பாராத விபத்துக்கு பணம் கொடுத்தா அதை நாளைக்கு அந்த விபத்து நடக்காம கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆனா இந்த பாம்பு கடிச்சிருக்கிறதுலாம் ரெகுலரா நடக்கிறது. இதை கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப இதுக்கு 30 லட்சம் 40 லட்சம்னா அறிவிக்க முடியாது. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அறிவிக்க முடியாது. தேங்க்யூ.